வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு 1-4ஆம் அதிபதியான குரு இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 2-3ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்துக்கள், விற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட், கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக எதிர்கொள்வது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் நிலபுலங்கள் வாங்கும்போது, வண்டி வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்குறது ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் திங்கள் செவ்வாய்க்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. வேலையில் தேவையில்லாத ஒரு ப்ரெஷரோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது காமத்திரிகோணம் சொல்லுவோம் 3-7. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய முயற்சியில் அது பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும், ஸ்ட்ரெஸ்ஸையும், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்கார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம், நல்ல லாபம், முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 7ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். செவ்வாய் புதனுக்கு அப்புறம் புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது முயற்சியில் ரொம்ப கவனம் தேவை. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து யோசிச்சு டாக்குமெண்ட்டு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 5ல் ஆட்சி படத்தோடு இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன்கிழமைக்கு மேலே குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்களோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ, இல்லை குழந்தைகளால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தனுசு லக்னம் ராகு தசம். ராகு 3ல் இருக்கும்பொழுது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய முயற்சிகளை கொடுக்கும். முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. தனுசு லக்னமாக குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இப்போ 8ல் இருக்கும்போது சொத்துக்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி 2-3ஆம் அதிபதி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் இருக்கும். புதிய சொத்துக்களுக்காக பழைய சொத்து விற்கணும், பழைய வண்டி வாகனம் விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி. கேது 9ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் சம்மந்தமான விஷயங்களில் எண்ணங்கள் போகும். தனுசு லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி. சுக்கிரன் 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 7ல் இருக்குங்க. பட் திங்கள் செவ்வாய் வரை அவர் 7ல் இருந்தாலும் வேலையில் புதன்கிழமைக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி, ஷட சித்தி புண்ணிய காலம் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு
அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சரம் ஸ்திரம் உபயன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம், பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேற ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு, ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்ருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மைனால் ஒரு வாக்கு இதில் வந்து ஒரு உண்மை சித்தின்னு சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை, வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்கிடும். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது இல்லை ஒரு சாப்பாடு தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது, வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் வந்து இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரை நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர் சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை வந்து சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள், உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும்.
அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.